ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக போட்டியிட்டது. சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் களமிறங்கியுள்ளார். திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகளிடையே பிரதான போட்டி என்றாலும் இம்முறை விஜய் வந்ததால் களம் கணிப்புக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டுள்ளது. யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம், விஜய் எத்தனை சீட்டு வெல்வார், பெரும்பான்மை இளைஞர் பட்டாளத்தை ரசிகர்களாக வைத்திருக்கும் விஜய் அரசியல் கேமில் சாதிப்பாரா என பல கேள்வி எழுந்துள்ளது. சினிமாவில் கதாநாயகனாக நடித்து அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பிடித்தவர் எம்ஜிஆர். அவரது வழியில் அரசியல் ஆசையில் சில நடிகர்கள் தனி கட்சி ஆரம்பித்தனர். அவர்களில் பலர் போன விதம் நாடு அறியும். இதில் தமிழகத்தில் விஜயகாந்த், கமல் குறிப்பிட வேண்டியவர்கள். திமுகவில் இருந்து வெளியேறி தனியாக அதிமுக என்ற கட்சியை துவங்கிய பின் 1977 சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்டார். அருப்புக்கோட்டை தொகுதியில் அவர் பெற்ற ஓட்டுகள் 43,065. அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனதா கட்சி வேட்பாளர் முத்துவேல் 13,687 ஓட்டுகளை பெற்றார். எம்ஜிஆர் பெற்ற ஓட்டு சதவீதம் 56.23. 2006 சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயகாந்த் ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிட்டது. அத்தேர்தலில் விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். அவர் பெற்ற ஓட்டுகள் 61,337. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்களில் பாமகவைச் சேர்ந்த கோவிந்தசாமி 47,560 ஓட்டுகள் பெற்றார். விஜயகாந்த் பெற்ற ஓட்டு சதவீதம் 40.4. நடிகர் கமல் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து 2021 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். அத்தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமல் பெற்ற ஓட்டுகள் 51,481. அவர் பெற்ற ஓட்டு சதவீதம் 33.26. ஆனாலும் பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி சீனிவாசனிடம் 1,728 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்றார். இப்போது விஜய் பக்கம் வருவோம். யாருடனும் கூட்டணி இல்லாமல் இத்தேர்தலில் போட்டியிடுகிறார். சென்னை, பெரம்பூர் தொகுதியில் 2,22,792 வாக்காளர்களும், திருச்சி கிழக்கில் 2,17,397 வாக்காளர்களும் உள்ளனர். 2021 தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் 1,01,330, திருச்சி கிழக்கில் 1,01,730 730 ஓட்டுகளை பெற்று திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களை மீறி விஜய் இந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டுகளை பெறப்போகிறார், இரண்டிலும் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அவரது வெற்றியை பொறுத்தே அவரது கட்சியின் எதிர்காலம் அமைந்துள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். எம்ஜிஆர் 56.23, விஜயகாந்த் 40.40, கமல் 33.26% ஓட்டுகளை பெற்றுள்ளனர். அவர்களின் ஓட்டு சதவீதத்தை விஜய் மிஞ்சுவாரா என்பது மே 4 தெரிந்துவிடும்.